இப்போ நம்ம பார்க்கறது ஏதோ இந்த மது பாட்டில் தயாரிக்கிற இடம் இல்லைங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை உற்பத்தி பண்ற இடம் இல்லை, அல்லது ஒரு சாராய கடையும் இல்லை. இது எங்கன்னா ஈரோடு மாவட்டம் தெங்கு மரகாடால அந்த கோயில் பக்கத்துல. அங்க அனுமதி நிபந்தனையுடன் தான் அனுமதியே. அங்க எவ்வளவு மது பாட்டில் பாருங்க. அப்ப என்னதான் காட்டுக்குள்ள போனத இப்ப சாராயம் குடிக்கிறேன்னு ஆச்சு, இங்கேயே எங்க குடிச்சு தொலை வேண்டியதானே? அது எங்க அனுமதி இல்லாத இடத்துல, பசுமையான இடத்துல, நீர்நிலைகள்ல எங்க நல்லா வச்சிருக்கணுமோ அங்கதான் போய் குடிச்சு தொலைக்கணுமா? குடிச்சு சாகிறதுனாச்சு ஏதோ ஒரு குடிச்சு தொலை வேண்டியதானே? வீட்லயோ இல்ல அந்த பாரு அங்க இங்கன்னு நிறைய இடம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா பாருங்க, பெரும்பாலும் மது இந்த மாதிரி தொடர்ச்சியான குடிகாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலை பிரதேசங்கள், ரொம்ப இயற்கை அழகான சூழல் இருக்கிறோம். ஒருவேளை இந்த குடிகாரங்கள ரொம்ப இயற்கையோட ரசனை உள்ளவங்களா இருப்பாங்களோ என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பாவங்க, ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த வனத்துறையினர் வந்து இந்த மதுபாட்டை எடுத்து வைக்கிறாங்க. அதை எடுக்கும்போது எதுக்கு இங்க வந்து குடிக்கிறாங்க கேள்வி கேட்கறாங்கனால பதிலே சொல்ல முடியாதுங்க. இப்ப தன்னார்வலன்னு ஒரு குரூப்பே எதுக்கா இருக்குன்னா இந்த மது பாட்டில் பொறுக்கிறதுக்கு நாய் போச்சு. இது என்ன அதே மாதிரி வனத்துறையும் அப்படிதான். நம்ம ஏற்கனவே சொன்னதா. இப்ப இந்த வனத்துறையோட வேலை என்ன தெரியுதுங்களா? சாராயம் குடிச்சு அந்த பாட்டில் பொறுக்கிற வேலை. அந்த சாக்கு எடுத்து போட்டு வருவாங்க இல்லையா, நிறைய பக்கம் இந்த மது பாட்டில் குப்பையெல்லாம் பொறுக்குவாங்க இல்லையா. ஆனா இவங்க என்னன்னா இந்த மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு பொறுக்கிற வேலையாகி போச்சு. பாவம் இல்லைங்க, பார்த்தா பரிதாபமா இருக்குதுங்க. கொஞ்சம் மாறினா பரவாயில்ல.